என் பெயர் சி. தேவர்ஷன். இன்று நான் திருக்குறளுக்கு கதை சொல்லுதல் என்றும் தலைப்பின் கீழ் பேசப் போகிறேன். குறள் எண் 314. இன்னா செய்தாரே ஒருத்தன் அவர்தான நன்னயம் செய்துவிடல். ஒரு கோயில் மண்டபத்தில் ஒரு துறவி ஆன்மீக சொற்பொழிவுகளை ஆற்றியிருந்தார். அப்பொழுது அவர் பேசுவதை பிடிக்காத ஒரு சிறுவன் அந்த துறவியின் மீது கல்லை எறிந்தான். அந்த கல் சரியாக அந்த துறவியின் தலையில் பட்டு காயமாகி ரத்தம் வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த மற்ற பக்தர்கள் அந்த சிறுவனை அடிக்கத் தொடங்கினர். அவனை அடிக்க வேண்டாம், அவனை மேடைக்கு அழைத்து வாருங்கள் என்று கூறினார் அந்த துறவி. அவர் பேச்சை தட்டாத அந்த பக்தர்களும் அந்த சிறுவனை அழைத்து வந்தனர். அந்த சிறுவன் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் மிக பயத்துடன் போய் நின்றான். அவனை பார்த்து சிரித்த அந்த துறவி ஒரு பழத்தை கொடுத்தார். உங்களை துன்பம் செய்தவனுக்கு தண்டிக்காமல் அவனுக்கு பலம் தருகிறீர்களே, இது நியாயமா என்று கூறி கூச்சல் போட்டனர். அனைவரையும் அமைதியாக இருக்க சொன்னார் அந்த துறவி. அங்கே பாருங்கள், ஒரு அறிவு உள்ள மரமே தன் மீது கல்லை எறிபவருக்கு ஒரு பலம் தருகிறது. அப்பொழுது 6 அறிவு உள்ள நாம் நமக்கு துன்பம் செய்தவனுக்கு நன்மையைத்தான் செய்ய வேண்டும். இதைத்தான் திருவள்ளுவர் குறளின் வடிவில் இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர்தான நன்னயம் செய்துவிடல். கதையின் நீதி: நமக்கு துன்பம் செய்தவனை தண்டித்தல் என்பது அவன் வெட்கப்படுமாறு நன்மை செய்துவிடல். என் உரையை ஒரு சிறு கவிதையுடன் முடித்துக் கொள்கிறேன். திருக்குறளை தினம் ஓதிடுவோம், வாழ்வில் உயர்ந்து ஓங்கிடுவோம். எனக்கு வாய்ப்பளித்த எனது தமிழ் ஆசிரியர்களுக்கும் எனது பள்ளிக்கும் என் நெஞ்சார்ந்த